யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றம் காணப்படும். வார்த்தைகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கும்பராசி ஞாபகத்தில் வச்சு. சனி வக்ரம் உங்களுக்கு நன்மைகள் காணப்பட்டாலும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பம். கும்பத்துக்கு ஒரே ஒரு தான், கழுத்து வலி, நரம்பு வலி, தலைவலி. யோசிச்சுக்கோங்க, ஞாபகம் மருது. எதிரிகளை நினைச்சே வருத்தப்பட்டு கொண்டு இருப்பது. நரசிம்மரில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது, லக்ஷ்மி நரசிம்மர் காயத்ரி கேட்பது. எந்த நரசிம்மரும் லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சி கும்பிடுங்க, இல்லைன்னா மகாலட்சுமி கும்பிடுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றம் காணப்படும். வார்த்தைகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவரை பழி வாங்குறேன், இவரை பழி வாங்குறேன்னு போயிட்டு நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்க கூடாது. கவனமாக பார்த்துக்க. கண்டிப்பாக அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ரொம்ப கவனமாக தேக ஆரோக்கியத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் இருக்கக்கூடிய ராசிகளில் யார் இருப்பார்கள் என்றால் கும்பராசி ஞாபகத்தில் வச்சு. சனி வக்ரம் உங்களுக்கு நன்மைகள் காணப்பட்டாலும் ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்துவது உங்களுக்கு சகல விதத்தில் ஏற்றமும் நன்மையும் ஏற்படும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருங்கள். தொழிலில் ஏற்றங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். கிட்டத்தட்ட 70 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், 70 வயது அதுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டில் ஜாலியாக இருங்க. சும்மா அதெல்லாம் யோசிக்காதீங்க. 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், அனுகூலங்கள், பெரும் சந்தோஷங்கள் எல்லாம் காணப்படும். 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாம் ஏதாவது ஒரு வம்பை இழுத்துன்னு குடும்பத்தை நிம்மதி இல்லாத பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாக பார்த்து. அந்த பரியாயம் கணக்கு தான், குரு பரியாயம் கணக்கு. 12 வயசுனா ஒரு பரியாயம், 24 வயசுனா 2 பரியாயம், 36 வயசுனா 3 பரியாயம், 48 வயசுனா 4 பரியாயம், 60 வயசுனா 5 பரியாயம். 6 பரியாயம்னா 72 வயசு முடிஞ்சவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்பது ஜோதிடம். 72 வயசு வரைக்கும் ஏற்றம். கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும். ஜென்மத்தில் சனி அங்கே தான் வக்கரமே ஆகுது, உங்களது தான் வக்கரமாகும். நெருப்பு, கிருப்பு இதெல்லாம் பார்த்துக்கணும். கதவு திறந்துக்கினே இருக்கும். எங்கேயோ ஃபோனை பார்த்துக்கினே போய் டொம்முன்னு இடிச்சிக்கிறது, மயக்கம் போட்டு விழுறது. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 43, 54, 59, 75, 90. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். காது, மூக்கு, தொண்டை முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும். ஜென்மத்தில் சனி அங்கே தான் வக்கரமே ஆகுது, உங்களது தான் வக்கரம் ஆகுது. கால், பாதம், முட்டு வலி, வண்டி, வாகனம், வழுக்கலான இடங்கள், பாத்ரூமு, படிக்கட்டு, நெருப்பு, கிருப்பு இதெல்லாம் பார்த்துக்கணும். அவசரப்படுறது கூடாது. கதவு திறந்துக்கினே இருக்கும். எங்கேயோ ஃபோனை பார்த்துக்கினே போய் டொம்முன்னு இடிச்சிக்கிறது, மயக்கம் போட்டு விழுறது, வெர்டிகோ ப்ராப்ளம் வர்றது. மகான்கள் வழிபாடு தான், குரு வழிபாடு தான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 43, 54, 59, 75, 90. கடைசியாக 100 பையன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி வெள்ளி ஆண்டமெல்லாம் புத்தாலை மாதளம் பூநடத்தலை புவிடம் காத்தலை அங்குசம பாசம் குசும்பும் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கணிய தொழுவூருக்கு ஒரு தீங்கிலே என்று சொல்லக்கூடிய பாடல் வரைக்கும் படிக்கக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். மீனத்திற்கு கண்டிப்பாக வாகனங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பிறந்த கிழமைகள் காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தம் 3லிருந்து 4:30 மணிக்குள் ஒரு அகல் தீபம் ஏற்றி ஒரு 2 நிமிடம் பார்த்து விட்டு திருப்பி படுத்துக்கொள்ளுங்கள்.
பாடல்களில் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் காயத்ரி, விநாயகர் காயத்ரி, காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம் அல்ல அனுமன் சாலிசை ஏதாவது ஒன்று டெய்லி கேட்க 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 அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றங்களும் காணப்படும். உடற்பயிற்சியை செய்யாத மீன ராசிக்காரர்கள் ஜோதிடம் பார்ப்பது வேஸ்ட் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மசனி உங்களை வைத்து செய்யும். ஜென்மசனியில் இருக்கிறீர்கள், கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை தரும், யோக பலத்தை தரும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் இந்த வக்கர பயிற்சி என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை காஷேஸாக வைக்கிலும், வண்டி வாகனத்திலும், நட்பிலும், கணக்கு வழக்குகளிலும், தஸ்தாவேஜுகளிலும் சரியாக இருந்தால் நன்மை. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் விரைவிலே வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.